அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலமாக உங்களை சந்திப்பது உங்கள் அபி. பாவங்களை போக்கும் நமது பாவநாதர் ஆலயம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் அருகே உள்ளது. இக்கோவில் 1000 வருடம் பழமை வாய்ந்த கோவிலாகும். இத்தகைய சிறப்பம்சம் கொண்ட நமது பாவநாசர் ஆலயத்தின் வரலாற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். முன்னொரு காலத்தில் கைலாய மலையில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்று கொண்டிருப்பதை காண 30 தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் கைலாய மலைக்கு வந்து கொண்டிருந்தனர். இதனால் பூமியின் வடபகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்பட்டது. பூமியின் இந்நிலைமை சரிசெய்ய எண்ணிய சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தென்பொதிகை மலைக்கு செல்லுமாறு கூறினார். அகத்தியரும் தென்பொதிகை மலைக்கு வந்தார். அகத்தியருக்கு ஒரே கவலை, நம்மால் மட்டும்தான் சிவபெருமானின் திருமண நிகழ்ச்சியை காண முடியவில்லையே என எண்ணினார். அப்போது சிவபெருமான் அகத்தியருக்கு சித்திரை மாத பிறப்பென்று தனது திருமண கோலத்தை காட்டினார். இன்றளவு நமது பாவநாதர் ஆலயத்தில் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். அதன் அருகிலேயே அகத்தியரும் அவர் மனைவி லோபமுத்திரையும் வணங்கிய கோலத்தில் உள்ளனர். பிரம்மஹஸ்தி தோஷத்தை அகற்றுகிறார் நமது பாவம் தீர்க்கும் பாவநாதர். ஒருமுறை அசுர குருவான சுக்கராச்சரின் மகன் துவஷ்டா என்பவனை குருவாக ஏற்றான் இந்திரன். ஒரு சமயம் துவஷ்டா அசுரர்களின் நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தினர். இதனை அறிந்த இந்திரன் துவஷ்டாவை கொன்றுவிட்டான். இதனால் அவனை பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்தது. பூலோகத்தில் பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டான். ஆனால் இந்திரனால் பிரம்மஹஸ்தி தோஷத்திலிருந்து விடுபட முடியவில்லை. ஒருமுறை வியாழ பகவான் இந்திரனிடம் இந்த தலத்திற்குள் உள்ள பாவநாதரை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்றார். இதன்படி இந்திரனும் நமது பாவநாச ஆலயத்தின் எல்லைக்கு வந்தபோது இந்திரனின் பாவம் நீங்கியது என ஸ்தல புராணம் கூறுகிறது. இந்திரனின் பாவத்தை நீக்கிய சிவன் என்பதால் இவரை பாவநாசநாதர் என்றும் அழைத்தனர். நவ கைலாயங்களில் முதல் தலமாக நமது பாவநாச ஆலயம் உள்ளது. எவ்வாறு நமது பாவநாச ஆலயம் நவ கைலாயங்களில் ஒன்றானது என்பதை பற்றி பார்ப்போமா? அகத்தியரின் சீடரான ரோமச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்ய போகிறேன், அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறு குருவிடம் கேட்டார். அதற்கு குரு சிவனுக்கு பூஜை செய்த தாமரை மலர்களை தாமிரபரணியில் வீசும்படியும் அவை எங்கெல்லாம் கரை ஒதுங்குகின்றதோ அங்கெல்லாம் பிரதிஷ்டை செய்யும்படியும் குரு கூறினார். அதன்படியே ரோமசர் தாமரை மலர்களை நீரில் விட 9 பூக்களும் 9 இடங்களில் கரை ஒதுங்கின. அந்த இடங்களிலெல்லாம் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்தார் ரோமசர். இவையே நவ கைலாய தலங்கள் என்று அழைக்கப்பட்டன. நவ கிரகங்கள் 9 என்பதால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்பட்டது. அதில் நமது பாவநாசர் ஆலயமானது முதல் தலமாகும். எனவே இத்தகைய தலம் முதல் கிரகமான சூரியனுக்குரியதாகும். எனவே இது சூரிய தலம் என்றும் சூரிய கைலாயம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த தலத்தில் உள்ள லிங்கத்திற்கு முக்கிலா லிங்கம் என்ற பெயரும் உண்டு. கருவறையில் ருத்ராட்ச வடிவிலும் பிரகாரத்தில் முக்கிலா மரத்தின் கீழும் நமது பாவநாசர் இருக்கிறார். ரிக், யஜுர், சாமம் ஆகிய 3 வேதங்களும் கிளாமரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்தும் அதர்வன வேதம் ஆகாயமாக இருந்தும் இறைவனை வழிபட்டன. எனவே சிவனுக்கு முக்கிலா லிங்கம் என பெயர் வந்தது. மேலும் மற்றொரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.